கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த புதிய நாளை காணும்படி செய்த கர்த்தரை நன்றியோடு துதிப்போம். இந்த நாளில் எல்லா தேவைகளையும் நம் நல்ல மேய்ப்பன் தானே நமக்கு தேவையை சந்தித்ததற்காக நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். யோவான் 10ஆம் அதிகாரம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்ன நல்ல தகப்பன் அவர். அந்த நல்ல தகப்பன் நாம் நலமோடு வளமோடு ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு ஐஸ்வர்யத்தோடு நிறைவோடு வல்லமையோடு வாழவே நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி சிங்காசனத்தில் அமரச் செய்தார். எனவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே கர்த்தர் நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்ததற்காக காலை பொழுதிலே நன்றிகளை ஏறெடுப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, வீண் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, வீண் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. சிறுமைப்பட்டோர் இதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார், பேரின்பம் காண்பார். சிறுமைப்பட்டோர் இதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார், பேரின்பம் காண்பார். நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். நல்லவர், நல்ல மேய்ப்பர், அவருடைய சொந்த பிள்ளைகள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றிகளை எடுக்கிறேன். ஆமென்.